எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மண்டல புற்றுநோய் மையத்தின் கதிரியக்க சிகிச்சை துறை சீனியர் ரெசிடென்ட் மருத்துவர் டாக்டர் எம் ஹரீஷ் அவர்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் குறித்து நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் கிடைக்க போகுது. உங்களோட சந்தேகம் எல்லாத்தையும் நீங்க டாக்டர் கிட்ட தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? இப்போ ரெயின்போக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும். 227176 மற்றும் 227177 இந்த எண்களில். ஸோ இப்போ நிகழ்ச்சி நம்ம சாரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார். வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் அப்படின்றது எந்தெந்த நோய்க்கு பரிந்துரை செய்வீங்க அப்படின்றத சொல்லுங்க சார். கதிர்வீச்சு சிகிச்சை, அது நம்ம இங்கிலீஷில் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். இது முக்கியமாக நம்ம கதிர்வீச்சு மூலமாக நம்ம அளவுக்கு அதிகமாக வளரக்கூடிய செல்களை நம்ம அழிக்க முயற்சி பண்ணுறோம். 90-95% நம்ம புற்றுநோய்களுக்கு தான் இது பயன்படுத்துவோம். புற்றுநோய் இல்லாத சில கட்டிகளுக்குமே இப்போ ஆறாத தழும்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, கீலாய்ட்ஸ்னு கண்டிஷன் சொல்லுவோம். அல்ல சில பினைன் டிசீசஸ் சொல்லுவோம், அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் 90-95% நம்ம புற்றுநோய்க்கு தான் நம்ம இந்த கதிரியக்க சிகிச்சையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நேயர்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறை அப்படின்றது சார் சொன்ன மாதிரி 95% வரைக்கும் புற்றுநோய்க்காக தான் பயன்படுத்தப்படுது இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியில கேன்சருக்கு என்ன மாதிரியான கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பேச போறோம் இல்லைங்களா சார்? ஆமாங்க மேடம். ஓகே சார். இந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு சிகிச்சை முறை எப்படி அது பயனடைகிறாங்க அப்படின்றத சொல்லுங்க சார். முதல்ல நம்ம கதிர்வீச்சு சிகிச்சைனா என்னன்றது நமக்கு தெரியணும். இப்போ கதிர்வீச்சு சிகிச்சைனா என்னன்னா, நம்ம ரொட்டீனாக நம்ம எக்ஸ்ரே எடுத்திருப்போம், சிடி ஸ்கேன் எடுத்திருப்போம், அது எல்லாமே அந்த எக்ஸ்ரே மூலமாக படம் பிடிக்கிறோம். இங்கே கதிர்வீச்சு சிகிச்சையில் அதே எக்ஸ்ரே தான், ஆனால் நம்ம அதிக ஆற்றல் உள்ள எக்ஸ்ரேஸ், அதாவது ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெகா வோல்டேஜ் எக்ஸ்ரேஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுக்கிறதுலாம் கிலோ வோல்டேஜ் எக்ஸ்ரேஸ். இப்போ அதே எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி அதிக ஆற்றல் ஹை எனர்ஜியில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம செட்களை அழிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்போ கேன்சர் புற்றுநோய்னா என்னன்னா, நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக கட்டுப்பாடு இல்லாமல் வளரக்கூடிய செல்கள் தான் அது புற்றுநோயாக உருவாகுது. உடம்புல ஒரு நாளைக்கு ஒரு 1 மில்லியன் செல்கள் புதுசாக உருவாகுதுன்னா அதே 1 மில்லியன் செல்கள் பழசு அழிஞ்சிட்டு தான் அது உருவாகும். அது ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் அந்த பேலன்ஸ் எப்போ நார்மலாக இல்லாமல் போகுது அந்த நேரத்தில் தான் நம்ம புற்றுநோய் உருவாகும். அதாவது நார்மலாக அழிய வேண்டிய செல்கள் அழியாமல் புது செல்கள் மட்டும் உருவாகிட்டே இருக்கும். அது ஒரு அன்கண்ட்ரோல்டாக இருக்கும், கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அதுதான் நமக்கு கட்டியாக வரும். இப்போ அதை நம்ம தோலில் நம்ம கட்டியாக பார்க்கலாம். அதை நம்ம உள்ளே இருந்தது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது சில சிம்டம்ஸ் மூலமாக தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வளரக்கூடிய புற்றுநோய்க்கு நம்ம அந்த இடத்துல, அதாவது இப்போ கதிர்வீச்சு சிகிச்சைன்றது ஃபோக்கஸ்டாக நம்ம கட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம அந்த கதிரியக்கம் மூலமாக செல்கள் அழிக்க முடியும். இந்த கதிர்வீச்சு சிகிச்சைன்னு பார்த்தோன்னா அது அதிகமாக சாலிட் கேன்சர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இரத்த வகை புற்றுநோய் இல்லாமல் மற்ற புற்றுநோய்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம கதிர்வீச்சு சிகிச்சை நமக்கு ஒரு உதவியாக தான் இருக்கும். அது எந்தெந்த கட்டிக்கு எந்தெந்த மாதிரின்றது அந்த கட்டி இருக்கிற இடத்த பொறுத்து அந்த மாதிரி தான் மாறுபடும். ஓகே சார். ஸோ இப்போது நீங்கள் சொல்லிட்டீங்க அது குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் இந்த ரேடியோ தெரப்பி அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புற்றுநோயாளிகளுக்கு எப்போ இந்த ரேடியோ தெரப்பி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இப்போ இதே கதிர்வீச்சு சிகிச்சை நம்ம 3 விதமாக, அது 3 இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று இப்போ கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, எடுத்தோன்னே ஆப்ரேஷன் பண்ண முடியலைன்னா நம்ம கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்து கட்டி சைஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷனுக்கு அனுப்புவோம். இப்போ எக்ஸாம்பிள் மலக்குடல் கட்டி, அதாவது ரெக்டல் கேன்சர்ஸ்னு சொல்லுவோம். மலக்குடலில் வரக்கூடிய கட்டிகள் ஆரம்பத்தில் எடுத்தோன்னே நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க லைஃப் லாங் அந்த வயிற்றில் பையோடைய கோலாஸ்டமின்னு சொல்லுவாங்க, அதாவது நார்மலாக மலம் போக முடியாமல் வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி அது டிபெண்டன்சி ரேட் அதிகமாகும். இதுவே நம்ம ஆரம்பத்தில் நம்ம கதிர்வீச்சு கொடுத்தோன்னா அந்த கட்டியோட சைஸ் குறையும். அப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கொடுக்குற ரேடியேஷன்ஸ். இதை நம்ம ப்ரீ ஆப்ரேட்டிவ் ரேடியேஷன்ஸ் ஆர் நியோ அட்ஜுவன்ட் ரேடியேஷன் சொல்லுவோம். இதே கான்செப்ட் தான் நம்ம உணவு குழாய், அதாவது ஈசோஃபேகஸில் வர கட்டிக்குமே முதல்ல நம்ம கதிர்வீச்சு கொடுத்து கட்டி சைஸை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு அனுப்புவோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை எப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல திரும்ப கட்டி முளைக்காமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்கணும். இப்போ மார்பக புற்றுநோய்க்கு முழு சிகிச்சைன்னு பார்த்தா அது ஆப்ரேஷன் தான். ஸோ சர்ஜரி பண்ணி கட்டி எடுத்த பிறகு அந்த கட்டி இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் டோஸ் ரேடியேஷன் கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த இடத்துல திரும்ப கட்டி முளைக்காமல் இருக்கும். இது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரேடியேஷன், அதாவது அட்ஜுவன்ட் ரேடியேஷன் சொல்லுவோம். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண பிறகுமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சில மைக்ரோஸ்கோபிக்கலாக சில
புற்றுநோய் செல்கள் அங்கேயே தான் இருக்கும். அதை நம்ம அழிக்கணும்னா அதுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுத்தாகணும். இது வந்து முக்கியமாக நம்ம வந்து மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் சில வாய்ப்பகுதியில் வர புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம கொடுக்கறது. இது வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ். இன்னும் வந்து டெஃபனேட்டிவ் ரேடியேஷன், அதாவது ரேடியேஷன் தான் அதுக்கான சிகிச்சை அப்படின்னு இருக்கிற கட்டிகள் வந்து உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் அதிகமாக காமனாக இருக்கக்கூடியது வந்து சர்வைக்கல் கேன்சர்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய் பெண்களுக்கு முக்கியமாக. அதில் ஒரு இனிஷியல்ஸ், அதாவது ஸ்டேஜ் 1 விட்டுட்டு மற்ற ஸ்டேஜ் எல்லாமே வந்து நம்ம லோக்கலி அட்வான்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 1க்கு மட்டும்தான் அங்கே ஆப்ரேஷன் ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2, அதிலேருந்து ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 எல்லாத்துக்குமே வந்து நம்ம அங்கே வந்து ரேடியேஷன் தான் முழு சிகிச்சையே. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து எடுத்தோடனே நம்ம ரேடியேஷன் தான் கொடுப்போம். அதை ரெண்டாக பிரித்து கொடுப்போம். வெளி கதிர்வீச்சு, அதாவது எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன், அப்புறம் மீதி உள்ள டோஸை உள் கதிர்வீச்சு, பிரேக்கி தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது நம்ம முழு டோஸ், அதாவது ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி ஒரு கட்டியை வெளியே எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அளவு, அதுக்கு ஈக்குவலான கான்செப்டில் நம்ம ரேடியேஷன் டோசஸ் கொடுத்து முழுவதுமாக அந்த கட்டிக்கு ரேடியேஷன் மட்டும்தான் அங்கே வைத்தியமாகவே இருக்கும். இது வந்து டெஃபனேட்டிவ் ரேடியேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி 3 விதத்துலையும், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, இல்லை ஆப்ரேஷனுக்கு அப்புறம், இல்லை ஆப்ரேஷனே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விதமாக டெஃபனேட்டிவ் ரோலாகவும் நம்ம ரேடியேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த ரேடியேஷன் அப்படின்றது வந்து கதிர்வீச்சு செலுத்துறது இல்லைங்களா சார்? இறந்த செல்கள் மேலே அந்த கதிர்வீச்சு செலுத்தி அது வந்து புற்றுநோய் செல்களுக்கு இருக்கிற இடத்துல நம்ம கதிர்வீச்சு சிகிச்சை நம்மளோட ரேடியேஷனை கொடுக்குறோம். ஸோ வந்து அது நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ஒரு நாளைக்கு 1 மில்லியன் செல் வரைக்கும் வளருது அப்படின்னு சொன்னால் மற்ற செல்கள் அழிந்துட்டு தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழியாத நிலையில தான் அது வந்து புற்றுநோயாக இருக்குது இல்லைங்களா சார்? ஸோ அந்த இறந்த செல் மேலே அந்த ரேடியேஷன் நம்ம செலுத்தும் பொழுது மற்ற நல்ல செல்களில் அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுத்தும்? ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ வாய்ப்பகுதியில் ஒரு புற்றுநோய் வருது, இப்போ நம்ம நாக்கில் ஒரு புற்றுநோய் வருதுன்னா அந்த கட்டியை சுற்றி உள்ளது வந்து நார்மல் செல்கள் இருக்கும். அந்த கட்டி இருக்கிற இடத்துல தான் புற்றுநோய் செல்கள் அதாவது வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி ரேடியேஷனோ இல்லை கீமோ மருந்தோ எந்த செல்கள்லாம் வேகமாக வளருதோ அந்த செல்கள் மேலே தான் அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம புற்றுநோய் கொடுக்கும்போது அந்த புற்றுநோய் செல்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் அதிகமாக போகும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் உள்ள செல்களுக்குமே கொஞ்சம் டோஸ் படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். பட் நம்ம அந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்காக பயந்தால் நம்ம கட்டியை நம்ம வைத்தியம் பண்ண முடியாது. ஸோ ஒரு மினிமல் சைடு எஃபெக்டோட மேக்ஸிமம் கேன்சரை செல்ஸை அழிக்கக்கூடிய விதமாக தான் நம்ம ரேடியேஷன் பிளான் பண்ணி கொடுப்போம். அதில் நிறையா வெரைட்டிஸ் வந்துருச்சு. இப்போது நிறையா நியூ கான்செப்ட்ஸ் வந்துருச்சு. அந்த சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கு நிறையா இது இப்போ இருக்குது. அதை நம்ம மேற்கொண்டு பேசலாம். சரிங்க சார். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சர்விக்கல் கேன்சருக்கு மேக்ஸிமம் செகண்ட் ஸ்டேஜில் இருந்து இந்த ரேடியேஷன் தெரப்பி தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். வேறு என்னென்ன புற்றுநோய்க்கெலாம் வந்து இந்த ரேடியேஷன் தெரப்பி வந்து பயனளிக்குதுன்னு சொல்லுங்கள் சார். நம்ம இந்தியாவை பொறுத்தளவு இப்போ ஆண்களுக்கு முதல்ல உள்ள புற்றுநோய் வந்து நுரையீரல் அல்லது வாய் தொண்டை பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்கள். இப்போ வாய் தொண்டை பகுதியில் வர புற்றுநோய்கள் வந்து முதல்ல ஆப்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது இயர்லி ஸ்டேஜாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம ரேடியேஷன் கொடுப்போம். இல்லை தொண்டையில் வர கட்டிகள்லாம் எடுத்தோன்னே ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாலும் கட்டி ஃபுல்லாக எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம ரேடியேஷன் தான் அதுக்கு முழு சிகிச்சையாகவே நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்தியாவில் வந்து ஆண்களுக்கு மிக முக்கியமானது ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், அதாவது வாய் தொண்டை பகுதிகளில் வரக்கூடிய புற்றுநோய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோயும் அதே மாதிரி தான். ஸ்டேஜ் 1, 2 ஆப்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்டேஜ் 3லேருந்து நம்ம ரேடியேஷன் தான் வைத்தியமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் குடல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் புற்றுநோய்க்கு நான் சொன்ன மாதிரி நம்ம ரேடியேஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஆப்ரேஷன் சர்ஜரிக்கு அனுப்புவோம், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா. அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் மிக முக்கியமானது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான். அதுக்கு நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். பெண்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எண்டோமெட்ரியல் கேன்சர், கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ரேடியேஷன் கொடுப்போம். ஸோ நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம 70% 75% நம்ம வந்து இந்த 3 பகுதியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கர்ப்பப்பை வாய் சர்வைக்கல் கேன்சர்ஸ், அப்புறம் வாய் மற்றும் தொண்டை பகுதி ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், 3வது பிரெஸ்ட் கேன்சர்ஸ். இந்தியாவில் பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர்ஸும் அதுவுமே டாப் ரேங்கிங்கில் நம்பர் 1 நம்பர் 2ல் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்பக புற்றுநோய்க்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரேடியேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மார்பகம், கர்ப்பப்பை வாய், அப்புறம் வாய் மற்றும் தொண்டை பகுதி புற்றுநோய், இதுதான் நம்ம ஒரு 70% நம்ம இந்த மாதிரி கட்டிகளுக்கு தான் நம்ம ரேடியேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம எந்த கட்டியாக இருந்தாலுமே அதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நம்ம ரேடியேஷன் தேவைப்படும். உணவு குழாய் புற்றுநோய், இல்லை வயிற்றில் வர இரைப்பை புற்றுநோய், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அப்புறம் எலும்பு பகுதி, எலும்பு தசைகள் வரக்கூடிய சார்கோமா சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிற கட்டிகளுக்குமே நம்ம அந்தந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பொறுத்து ஸ்டேஜை பொறுத்து நம்ம கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இந்த ரேடியோ தெரப்பியில் வந்து டைப்ஸ் வெரைட்டி ஏதாவது இருக்குங்களா சார்? வகைகள் ஏதாவது வகைப்படுத்தி செய்வீங்களா?
அது நிறையா வகைகள் இருக்குது. முக்கியமாக நம்ம ரேடியேஷனை நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து வெளிப்புற கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது எக்ஸ்டர்னல் பீம் ரேடியோ தெரப்பி. இன்னொன்று வந்து உட்புற கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது பிராக்கி தெரப்பி. அதாவது வெளிப்புற கதிர் சிகிச்சைனா ஒன்றும் இல்லை, பேஷண்ட் போய் இப்போ நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி தான், மிஷினில் போய் படுப்பாங்க, மேலே வந்து உருண்டையாக நமக்கு வந்து அந்த சுற்றும், அதுலேருந்து நமக்கு அந்த ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் வரும். அது நம்ம கண்ணாலெலாம் பார்க்க முடியாது, அது ஏரில் தான் ட்ராவல் ஆகி வரும். அந்த மாதிரி ரேடியேஷன் கொடுக்குறது, அதாவது நம்மளோட கதிர்வீச்சு சிகிச்சை உடம்புக்கு வெளியே இருந்து வருது, அதனால தான் அது பேர் எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறோம். இதே பிராக்கி தெரப்பினா நம்மளோட கதிர்வீச்சு கொடுக்கக்கூடிய அந்த கருவி இல்லை அந்த ரேஸ் வந்து நம்ம கட்டிக்கு பக்கத்தில் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலேயே பாதி டோஸை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுப்போம், மீதி பாதி டோஸை வந்து இன்டர்னலாக கொடுக்கணும். அது எப்படின்னா நம்ம அந்த கர்ப்பப்பை வாய் எங்கே கட்டி இருக்கோ அது பக்கத்தில் சில கம்பிகள் மாதிரி செலுத்தி, அதாவது மயக்க மருந்து கொடுத்து அதில் சில ஆப்ரேஷன், சின்ன ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன் மாதிரி கம்பிகள் செலுத்தி அது மூலமாக நம்ம ரேடியேஷன் கொடுப்போம். என்னன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கும்போது நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் அந்த கட்டியில் உள்ள சுற்றி உள்ள இடத்துக்குமே கொஞ்சம் ரேடியேஷன் பரவும், கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதே உள்பகுதியில் கொடுக்கும்போது அந்த கட்டிக்கு மட்டும்தான் அதிகமாக டோஸ் போகும், அது பக்கத்தில் உள்ள நார்மல் செல்களுக்கு அவ்வளோவா டோஸ் போகாது. அதனால நம்ம அதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை நல்லா குறைக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் எடுத்தோடனே டைரெக்டாகவே உள்பகுதி சிகிச்சை கொடுத்துட்டா நமக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராதேன்னு. பட் ஆரம்பத்தில் கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம வெறும் இதை மட்டும் உட்புற சிகிச்சை மட்டும் வச்சு அதை ஃபுல்லாக கட்டியாக வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதனால வெளிப்பகுதி புற்றுநோய் அந்த சிகிச்சை கொடுத்து கட்டி சைஸ் சுருங்கின பிறகு இந்த மாதிரி உள்கதிர்வீச்சு சிகிச்சையுமே கொடுப்போம். இது வந்து ப்ராடாக நம்ம சொல்கிறது. இது இல்லாமல் நம்ம இப்போ டெலிவர் பண்ணுறது, கதிர்வீச்சு சிகிச்சை நம்ம எப்படி டெலிவர் பண்ணுறோம் பேஷண்ட்டுக்குன்றதுல நிறையா டெக்னிக்ஸ் இப்போ இவால்வ் ஆகி வந்துருச்சு. ஓகே சார். ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் 2D டெக்னிக்னு சொல்லுவாங்க. 2D டெக்னிக்னா எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி தான், அந்த படம் மாதிரி. அதான் அதில் வந்து நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருந்தது. அதில் வந்து 3D கான்செப்ட்டுக்கு வந்தாங்க. 3D கான்செப்ட்னா நம்ம கேன்சர் செல் எப்படி இருக்கோ, அதாவது அந்த கட்டி எப்படி இருக்கோ அந்த சைஸுக்கே ரேடியேஷன் கொடுக்குற மாதிரி. அதில் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், இப்போ நியூ டெக்னிக்ஸ் வந்துருச்சு. அதில் நம்ம IMRTன்னு சொல்லுவாங்க, இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோ தெரப்பின்றது. அதுக்கப்புறம் அதில் வந்து VMAT, ஒரு வால்யூமெட்ரிக் மாடுலேட்டட் ஆர்க் தெரப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோடாக்சிக்னா நம்ம வந்து ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதாவது அதிக டோஸு 1லேருந்து ஒரு 3 ஃப்ராக்ஷனோ இல்லை 5 ஃப்ராக்ஷனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, நம்ம ரேடியேஷன் எப்பயுமே ஒரு முழு டோஸாக நம்ம ஒரே நாளில் கொடுத்துட மாட்டோம், அதை பிரித்து கொடுப்போம். அதாவது ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ எப்படி கீமோதெரப்பி நம்ம சைக்கிள்னு சொல்கிறோம், 6 சைக்கிள் 8 சைக்கிள்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ரேடியோ தெரப்பி வந்து நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கட்டிக்கு ஒரு 50 கிரே டோஸ் போகணுன்னா அதை நம்ம 2 கிரே பிரித்து 25 நாளில் வைப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த கேன்சர் செல்கள் அழியும், நார்மல் செல்கள் அது சைடு எஃபெக்ட் பட்டாலும் அது நார்மலாக திரும்ப வளரணும். அதிக டோஸை ஒரே நாளில் கொடுத்துட்டா சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகும். ஸோ இது மாதிரி நிறையா இவால்வ் ஆகிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டெக்னிக்ஸ் வர நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நல்லா குறைஞ்சிருச்சு. வெறும் நம்ம எஃபிஷியண்ட்டாக புற்றுநோயை மட்டும்தான் நம்ம இப்போ வந்து சிகிச்சை கொடுக்குறோம். பக்கத்தில் உள்ள செல்கள் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இப்போ குறைஞ்சிருச்சு. ஓகே சார். இப்போது நார்மலாகவே வந்து இப்போ இந்த மார்பக புற்றுநோய், இந்த சர்விக்கல் கேன்சர், இது எல்லாமே வந்து இனிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ இப்போ மற்ற புற்றுநோய்க்கு வந்து இந்த ரேடியோ தெரப்பி மூலிமா அவங்க பரிபூர்ணமாக குணமாகிறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்குமா சார்? அதான் இப்போ வந்து சார் எல்லா கட்டிகளுக்குமே அதோட சிம்டம்ஸ் வந்து நமக்கு முன்னாடியே ஏதாவது தெரியும். ஆனால் எல்லா கட்டிகளுமே சிம்டம்ஸோட வருதான் நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோய்னா நம்ம தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சில கட்டிகள் மாதிரி தெரியும், இல்லை சம்டைம்ஸ் அதுலேருந்து அந்த காம்புலேருந்து ரத்தம் மாதிரி வரலாம், இல்லை பால் மாதிரி வரலாம். அதை வச்சுட்டு பேஷண்ட்டாக டாக்டர்கிட்ட வந்து பார்க்குறது. இது இல்லாமல் ஸ்க்ரீனிங்னு ஒன்று இருக்குது. ஸ்க்ரீனிங்னா ரொட்டீனாகவே ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கேன்சர் ஸ்க்ரீனிங். அது வந்து இப்போ மார்பக புற்றுநோய்னு எடுத்துட்டோன்னா நம்ம ரொட்டீனாக ஸ்கூல்லேயே அந்த அவேர்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 18 வயசில் இருந்து சுய பரிசோதனை, அதாவது அவங்களே அவங்க மார்பகத்தை தொட்டு மாதத்துக்கு ஒரு தடவை தொட்டு பார்த்து ஏதாவது கட்டி மாதிரி இருந்ததுன்னா வந்து முன்னாடியே வந்து பார்க்கணுன்னு சொல்கிறது. அதே மாதிரி நம்ம அதுக்கான ஒரு மேமோகிராஃபி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், அல்ட்ராசவுண்ட் மேமோகிராஃபின்ற மாதிரி. அது 40 வயசுலேருந்தே வருஷம் ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸில் அது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ தடுக்கக்கூடிய வேக்சினுமே வந்துருச்சு. அந்த HPV, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்ற வேக்சின், அது அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 95% அந்த புற்றுநோய் வந்து அந்த வைரஸ்னால தான் வருது, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்றனால. அது இப்போ நம்ம வந்து வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறனால அதை நம்ம கட்டுப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி அந்த புற்றுநோய்க்குமே ஸ்க்ரீனிங் எல்லாமே இருக்குது. 30 வயசுலேருந்து ஆரம்பிப்பாங்க. பேப் ஸ்மியர்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயே அந்த டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் நோய் இருந்தாலுமே அது அப்போ வந்து இயர்லி ஸ்டேஜில் இருக்கும், நம்ம அதை ஃபுல்லாகவே குணப்படுத்த முடியும். ஓகே சார். ஸோ அப்போ வந்து ரேடியோ தெரப்பி மூலயமா வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது அப்படி இது வந்து அந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது இல்லைங்களா சார்? மற்ற புற்றுநோய்க்கு சொல்கிறேன் சார்.
அதாவது அதான் ஒவ்வொரு புற்றுநோயும் அதை பொறுத்து தான், அதாவது அந்த ஸ்டேஜை பொறுத்து. இப்போ அதான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி நுரையீரல் புற்றுநோய் எடுத்துட்டா மொதல் 2 ஸ்டேஜுக்கு சர்ஜரி பண்ண முடியும். சர்ஜரி பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு ரேடியேஷன் தான் அது முழு சிகிச்சையாகவே இருக்கும். அப்படி முழுசாக கொடுத்து குணப்படுத்த முடியும். அதே தான் அந்த ஒவ்வொரு கட்டியோட அதோட ஸ்டேஜை பொறுத்து தான். ஸோ இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினாலுமே அது 2வது 3வது ஸ்டேஜ்லலாம் நம்மளோட ஃபுல் ரேடியேஷன் கொடுத்தாலே நம்ம முழுசாக குணப்படுத்த முடியாதுன்றது கிடையாது. அந்த ஸ்டேஜுக்கு என்ன சிகிச்சையோ அது இப்போ ரேடியேஷன் மட்டும் அது ரோலாக இருந்தாலுமே அது முழுசாக நம்ம குணப்படுத்த முடியும். ஓகே சார். இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்க பார்த்தோன்னா நார்மலாக வந்து அவங்களுக்கு ஒரு மெடிசின் கொடுக்கும்பொழுது அவங்க எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் மூலயமா எடுத்துக்கிறதுக்கும் இந்த ரேடியோ தெரப்பிக்கும் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கும்? அதுக்கு வந்து பயப்படுற மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு சிகிச்சைனாலுமே அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் தனியாக இருக்கும். இப்போ ரொட்டீனாக நம்ம இப்போ கீமோ ஊசி எடுத்துக்கிறாங்க, கீமோ ஊசியோ கீமோ மாத்திரையோ எடுத்துக்கிட்டாங்களோ அதையுமே கீமோ மருந்துமே நம்ம உடம்புல எந்தெந்த செல்களில் அதிகமாக வளருதோ அங்கே தான் அதிகமாக வேலை பார்க்கும். இப்போ கேன்சர் செல் அதிகமாக வளருது, ஸோ அதோட எஃபெக்ட் அங்கே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஹேர் செல்ஸ், நம்ம முடி, அதே மாதிரி நம்ம குடல் பகுதியில் உள்ள செல்கள்லாம் அதிகமாக நாளுக்கு நாள் வளரும். அதனால தான் கீமோ போடுறவங்களுக்கு அடிக்கடி அந்த வாந்தி, வயிற்றால முடி கொட்டுதல், அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது. இதெல்லாமே அந்த ட்ரக்கோட ஆக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறம் உடம்பு டயர்ட் ஆகும் இந்த டயரியானால, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது எப்படின்னா நம்ம கீமோதெரப்பி சிஸ்டமிக், அதாவது நம்ம ரத்தத்தில் செலுத்துறதுனால அது உடம்பு ஃபுல்லாக அந்த கீமோ மருந்து போகும். ஸோ கட்டி கழிக்கிறது தான் அதோட முதல் குறிக்கோள். ப்ளஸ் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தனியாக இருக்கும். இப்போ ரேடியேஷன் எடுத்துட்டோன்னா நம்ம அந்த பகுதிக்கு மட்டும் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் அந்த கர்ப்பப்பை அந்த ஏரியாவுக்கு கொடுத்தோன்னா அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது இப்போ தோல் கருப்பாகும், அப்புறம் உள்ள குடல் பகுதி, குடல்லாம் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் டயரியா அந்த மாதிரி வரலாம். இப்போ நம்ம வாய் பகுதியில் நம்ம புற்றுநோய்க்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது பக்கத்தில் கொஞ்சம் வாய் புண்ணு அந்த மாதிரிலாம் வரலாம். பட் அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பொறுத்துக்க முடியக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் தான். அதை நம்ம ட்ரீட் பண்ணி தான் நம்ம கேன்சர் செல்லுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்கணும். இப்போ சொன்ன மாதிரி நியூ டெக்னிக்ஸ் வர இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கம்மியாயிட்டே வருது. அதனால இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கூட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் முடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். ஸோ வந்து இப்போ இதை தாண்டி அவங்களுடைய ஒத்துழைப்பு, அதாவது மருந்துகள் எடுத்துக்கிறாங்க ஆனாலும் வந்து இது வர சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு அதை ஸ்கிப் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல சார், இந்த ரேடியோ தெரப்பி பண்ணுறது. ஸோ அது எப்படி சார் அவங்க எடுத்துக்கிறாங்க? இப்போ நம்ம கீமோதெரப்பின்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து நம்ம வந்து இப்போ சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஊசி போடணும், இல்லை 3 வாரத்துக்கு ஒரு தடவை ஊசி போடணும், அந்த மாதிரி. ஸோ பேஷண்ட்ஸ் அப்போ வருவாங்க, நம்ம ரத்த பரிசோதனை பண்ணி நார்மலாக இருந்தால் கொடுப்போம். இப்போ ரேடியேஷனை பொறுத்தளவு எப்படின்னா, இப்போ நம்ம ரேடியேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து 1.5 மாத சிகிச்சை இல்லை 2 மாத சிகிச்சைகளாக இருக்கும். இப்போ வாய்ப்பகுதி, தொண்டை பகுதி புற்றுநோய்க்கு நம்ம ரேடியேஷன் வைக்கிறோம்னா ஒரு 30 நாள் வைப்போம். 30 நாள்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், ஒரு சனி ஞாயிறு நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படின்னா அதுவே ஒரு 6 வாரம் வருது. 1.5 மாதத்துக்கிட்ட அந்த சிகிச்சை இருக்குது. ஸோ அந்த சிகிச்சை எடுக்கும்போது நம்ம ஆரம்பத்திலே பேஷண்ட்டுக்கு இதுதான் சிகிச்சை, இவ்வளோ நாள் வரணும், டெய்லி 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி முழு டோஸே ஒரே நாளில் கொடுத்துட முடியாது, ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ ஆரம்பத்திலே நம்ம பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். உங்களுக்கு இதான் ஸ்டேஜ், இந்த இவ்வளோ டோஸ் தேவை, இத்தனை நாள் ரேடியேஷன் இருக்குது. அதே மாதிரி அந்த பேஷண்ட்டோட யார் கேர் கிவரோ அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க கூட யார் பார்த்துக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கேன்சர் பேஷண்ட்டுங்கும் போது அவங்க மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ கூட இருக்கிறவங்களோட கேருமே ரொம்ப முக்கியம். ஸோ ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி நம்ம டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை செக் பண்ணுறது, அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அது ஆரம்பத்திலேயே அதுக்கான ட்ரக்ஸ் கொடுத்து அதை குணப்படுத்துறது எல்லாமே பேஷண்ட் மோட்டிவேட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ சில பேஷண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி கேர் சரியாக கொடுக்கலன்னா அவங்க டிஃபால்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் நம்ம ஆரம்பத்திலே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் தான் அவங்களுக்கு முதல்ல எடுத்து சொல்கிறோம். இப்போ ரேடியேஷன் வச்சா முழுசாக கட்டி குணமாகும் நம்ம எடுத்து சொல்லிட்டோன்னா பேஷண்ட்ஸுமே அவங்களுக்குமே அந்த மோட்டிவேட் ஆகிட்டு பேஷண்ட்டுமே தானாகவே வந்து அந்த முழு சிகிச்சை வச்சுப்பாங்க. அது நம்ம பேஷண்ட்டுக்கு புரிய வைக்கிறது தான் இருக்குது. அது இப்போ அந்த இதெல்லாமே கொஞ்சம் எல்லாமே எஜுகேட்டட்ன்றதுனால அது எல்லாமே இப்போ அந்த ரேட்ஸ், அந்த கம்ப்ளீஷன் ரேட்ஸ் நல்லா தான் வந்துட்டுருக்கு. யாரும் டிஃபால்ட் ஆகிறது கம்மியாயிடுச்சு. ஓகே சார். டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க சார். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஸோ நேயர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது புற்றுநோய்க்கு உண்டான கதிர்வீச்சு சிகிச்சை குறித்த உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் 227176 மற்றும் 227177 இந்த வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் குறித்து நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் கிடைச்சிட்டு இருக்கு சார். இப்போ வந்து இந்த கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு வந்து அவங்க என்ன மாதிரியான அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இப்போ பொதுவாகவே நம்ம கேன்சர் பேஷண்ட், அதாவது புற்றுநோய் பேஷண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு நார்மலாகவே ஊட்டச்சத்து, அந்த புரதச்சத்தெல்லாம் அதிகமாக தேவைப்படும். இப்போ நார்மலாக இப்போ நமக்கு தேவைப்படுறத விட அவங்களுக்கு வந்து ஒரு கேலரிஸ் வந்து ஒரு 500 இல்லை 1000 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதே மாதிரி புரதச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே, இன்னும் ஒரு ஹாஃப் இது எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம நியூட்ரிஷன்றது ரொம்ப முக்கியம். இப்போ கீமோதெரப்பி அப்பையோ ரேடியேஷன் தெரப்பி அப்பையோ உடம்பு எடை குறைஞ்சிச்சின்னா அவங்க பேஷண்ட்டால் அந்த சிகிச்சையை
தாங்கக்கூடிய சக்தி ரொம்ப இழந்துருவாங்க. அதனாலேயே பேஷண்ட் வந்து முழுசா சிகிச்சை எடுத்துக்காமல் பாதியிலேயே விட்டுறது, அதனால கட்டி வளருது, அந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே நம்ம தடவை பேஷண்ட்டை பார்க்கும்போதே நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம டயட் ஒப்பீனியன் கொடுத்துருவோம். ஸோ டயட்டீஷியன் டாக்டர், அதாவது ஊட்டச்சத்து டாக்டரை பார்க்க சொல்லி அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க வெயிட்டுக்கு எவ்வளோ தேவை, என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவை, எவ்வளோ புரதச்சத்து தேவைன்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு உணவு பட்டியல் கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வாய் தொண்டை பகுதி புற்றுநோய் பேஷண்ட்ஸை எடுத்துட்டிங்கன்னா, அவங்க சில பேர் வாயால் சாப்பிட முடியாது, மூக்கில் டியூப் போட்டிருப்பாங்க, டியூப் மூலமாக சாப்பிட்றது, அதே மாதிரி வயிற்றில் டியூப் போட்டிருப்பாங்க, அது மூலமாக சாப்பிட்றது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்குமே நம்ம வந்து எந்தெந்த மணிக்கு என்னென்ன சாப்பிடணுன்ற மாதிரி அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு கேலரிஸ் ஒரு சார்ட் கொடுத்துருவோம். ஸோ அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரேடியேஷன் தெரப்பி அப்பயுமே வெயிட் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்க ரேடியேஷன் எல்லாமே நம்ம திரும்ப பிளான் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து தேவையில்லாத பேஷண்ட்டுக்கு பிரேக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி பேஷண்ட் ஒன்ஸ் இப்போ கட்டி ரேடியேஷனுக்கு அப்புறம் ஒரு நம்ம 3 மாதம் வெயிட் பண்ணுவோம். பொதுவாகவே அந்த கட்டி ஃபுல்லாக கரையிறதுக்கு 3வது மாதம் ஒரு ஸ்கேன் எடுப்போம். சில கட்டியில் 6 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி முடிஞ்ச பிறகு பேஷண்ட்ஸ் இப்போ முன்னாடி முழுங்க முடியலை, இப்போ அவங்களால நார்மலாக முழுங்க முடியும், அதுவே நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக எடுத்துப்போம். அதாவது முதல் 2 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 3வது மாதம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. பட் முதல் 2 மாதத்துலேயே முன்னாடி முழுங்க முடியல, இட்லிலாம் சாப்பிட முடியல, இப்போ முழுங்க முடியுதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சே நம்ம வந்து ஓகே கட்டி வந்து கரைஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி எடுத்துப்போம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நார்மலாக அவங்க வாய் வழியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொட்டீன் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு டயட் வந்து ரொம்ப முக்கியம். அது எக்ஸ்ட்ரா என்னென்ன வேணுன்றதை நம்ம தடவை அவங்கள பார்க்கும்போதே நம்ம சொல்லிடுவோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கிறத நம்ம வாரம் நம்ம செக் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே சார். சார், இப்போ இந்த ரேடியோ தெரப்பி எடுத்துக்கும் பொழுது அவங்க மருந்துகள் அப்படின்றது அதில் மாற்றம் இருக்குங்களா சார், அவங்க எடுத்துக்கக்கூடிய மருந்துகள்? இல்லை, நம்மளோட ரேடியோ தெரப்பிக்கும் இப்போ அவங்க நார்மலாக போட்டுட்ருக்க டேப்லெட்ஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இப்போ நார்மலாக பிபி பேஷண்ட்டு இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க டேப்லெட்ஸ் அவங்க எடுத்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ கிட்னி ஃபெயிலியராக இருக்குன்னா அவங்களோட ரொட்டீன் டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணணும். நம்ம ரேடியேஷனுக்கும் அந்த டேப்லெட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அதே மாதிரி கீமோதெரப்பி போடும்போதுமே அந்தந்த டேப்லெட்ஸை வந்து அவங்க நார்மலாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதில் நம்ம இதுக்காக இதை ஸ்டாப் பண்ணுறோன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ கீமோதெரப்பியில் சில கீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு இருக்கிற இப்போ சுகர் அது கண்ட்ரோல் ஆகிக்கல, இப்போ ஹார்ட் ஃபெயிலியர்லாம் இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்பில் டோஸ் மாடிஃபை பண்ணி கொடுப்போம். பட் ரேடியேஷனில் அது கூட கிடையாது. ரேடியோ தெரப்பியில் நம்ம கட்டிக்கான டோஸ் அதே தான் கொடுக்க போகிறோம். அவங்களோட ரெகுலராக எடுத்துருக்க டேப்லெட்ஸை பேஷண்ட் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், ரேடியோ தெரப்பியில் வந்து கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்டேஷனால் வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமலேயும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்றது சொல்லுங்கள் சார். அது வகைப்படுத்தி, அதாவது டைப்ஸ் வந்து ரேடியோ தெரப்பிலே டைப்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரியான டைப்ஸ்க்கு எந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும்ன்றது சொல்லுங்கள் சார். இப்போ நார்மலாக நம்ம அதிகமாக பார்க்குறது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நம்ம அதுக்கு ரேடியேஷன் கொடுக்குறோன்னா, ரேடியேஷன் வந்து நம்ம சொல்கிற மாதிரி எக்ஸ்ரேஸ் மாதிரி தான். நம்ம உடம்புல மிஷின்லேருந்து ஏர் மூலமாக வந்து நம்ம ஸ்கின்ல பட்டு தான் அது உள்ளே போகுது. ஸோ நார்மலாக தோல் கருப்பாகிறது வந்து எந்த பகுதியில் நம்ம ரேடியேஷன் வச்சாலுமே தோல் கருப்பாகிறது இருக்கும். அந்த தோல் கருப்பாகிறது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு ஒரு மாதம் 2 மாதத்தில் திரும்ப நார்மலாக ரெக்கவரி ஆயிரும். இப்போ அந்த இடத்துல ஒரு முடி இருக்குன்னா அந்த முடி உதிர்றதும் வரும். இப்போ நம்ம பிரெயின் கேன்சருக்கு, நம்ம பிரெயின் டியூமருக்கு ஏதாவது நம்ம பண்ணுறோன்னா முடி விழுறது இருக்கும். பட் அதுவுமே திரும்ப எல்லாமே ரிவர்சிபிள் தான். ஒரு 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே திரும்ப வந்துடும். இப்போ இந்த தோல் கருப்பாகிறது அடுத்தடுத்த கட்டத்தில் பண்ண தோல் புண்ணாகும், அல்சர் வரும். ஆனால் அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம வாரம் செக் பண்ணி வராமல் என்ன பண்ணுவோம். அதே மாதிரி இது தோல் அந்த லெவலில் இப்போ உள்ளே போனீங்கன்னா அந்த அது பக்கத்தில் என்ன இருக்கோ, இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் முன்னாடி என்ன இருக்குது, நமக்கு வந்து யூரின் பை இருக்குது, அதே மாதிரி பின்னாடி குடல்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் எரிச்சல்கள் ஏற்படும். ஸோ அது யூரின் அடிக்கடி போகிறது, இல்லை யூரின் போகும்போது எரிச்சல் உண்டாகிறது இருக்கும். அதுக்கான மருத்துவம் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி வயிற்றால் போகிற மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 தடவை போகிற மாதிரி வரலாம். அதுவுமே நம்ம அதுக்கு தேவையான நீர் சத்து கொடுக்கறது, அதை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் தான். இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற நியூவர் டெக்னிக்ஸில் இது நல்லாவே குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி மார்பக புற்றுநோய் நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோன்னா அந்த தோல் மார்பக இடத்துல கொஞ்சம் கருப்பாகிறது, முழுங்கும்போது சிரமம். ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் நம்ம உணவு குழாயெல்லாம் இருக்குது. முழுங்கும்போது சிரமம் ஏற்படும். அதுக்கான வழி மருந்து அந்த கொடுப்போம். பக்கத்தில் நுரையீரல் இருக்குது. ஸோ சில சளி இருமல் அந்த மாதிரி வரலாம். அதை நம்ம எக்ஸ்ரே எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்கு இது வைத்தியம் கொடுக்கறது. இது மார்பக புற்றுநோய். அதே மாதிரி இப்போ வாய்ப்பகுதி தொண்டை பகுதி புற்றுநோய் வச்சோன்னா அந்த இடத்துல வாய்க்குள்ளே கொஞ்சம் புண்ணாகிற மாதிரி இருக்கலாம். அங்கேயும் முழுங்கும்போது சிரமம் வரலாம். ஸோ அதுக்கு நம்ம தேவையான மவுத் வாஷஸ், அந்த மாதிரி பெயின் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து நம்ம கொடுத்துருவோம்.
ஸோ நமக்கு இந்தந்த இதுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் நமக்கு முன்னாடியே தெரியறனால ஆரம்பத்திலேருந்தே அதுக்கான நம்ம வந்து மருத்துவம் ஆரம்பிக்கும் போது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கிரேடிங் சொல்லுவோம். கிரேடு 1 2 3 4னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது, 1னா கம்மியாக இருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலே நமக்கு எல்லாமே தெரியும், இதுதான் வரப்போகுதுன்னு தெரியறனால நம்ம முன்கூட்டியே மருத்துவம் ஆரம்பிச்சிருவோம். அதனால் கிரேடு 1 2லேயே நம்ம கட்டுப்படுத்திடுவோம், கிரேடு 3 4க்கு போக விடாமல் தடுத்துருவோம். ஸோ அதனால் பேஷண்ட்டுமே ஃபுல்லாக ரேடியேஷன் கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் தான் இப்போ நமக்கு நியூவர் டெக்னிக்ஸ் மூலமாக நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. ஓகே சார். இப்போ இந்த ரேடியோ தெரப்பி ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து அது ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இல்லை அது பண்ணுறது வந்து அவங்க பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குங்களா சார்? இல்லை, இப்போ ரேடியோ தெரப்பின்றது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். பட் கீமோதெரப்பினா அது ரத்தத்தில் கலந்து உடம்பு ஃபுல்லாக சிகிச்சை அளிக்கும் போது அதுதான் நமக்கு ரொம்ப உடம்பு சோர்வு ஏற்படுத்தும். பட் ரேடியோ தெரப்பின்றது அந்தந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் வைக்கிறது. இப்போ மார்பகம்னா மார்பகம், நுரையீரல்னா நுரையீரல், வாய்ப்பகுதினா வாய்ப்பகுதி. ஸோ அந்த ஏரியாவில் தான் நமக்கு அதிகமாக சிம்டம்ஸ் இருக்குமே தவிர்த்து உடம்பு ஃபுல்லாக அந்தளவு டயர்ட்னஸ் வரக்கூடியது ரொம்ப கம்மி தான். இப்போ சம்டைம்ஸ் நம்ம பிரெயின் டியூமர்ஸ்க்கு ஏதாவது ரேடியேஷன் வைக்கிறோம்னா பிரெயினில் கதிர்வீச்சு படுறதுனால நமக்கு அந்த சோர்வு வரலாம். பட் அந்த கட்டிகளில் வேறு இந்த மாதிரி சோர்வு அவ்வளோவா ஏற்படாது. அதனால் அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப சிரமப்படாதீங்க அப்படி தான் சொல்லுவோம். பட் அவங்களோட நாளில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத ரொட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து பேஷண்ட்ஸ் கரெக்டாகவே கண்டினியூ பண்ணலாம். மைல்டாக வாக்கிங் போகிறது அதெல்லாமே பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக நம்ம எதுவும் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவோம். ஓகே சார். இந்த ரேடியோ தெரப்பி அப்படின்றது வந்து ஆண் பெண் இந்த புற்றுநோயாளிகள், அப்படி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயாளிகள், பெண்களுக்கு ஸோ இப்படி வந்து ரேடியோ தெரப்பி ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் அதில்? அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்தெந்த புற்றுநோய் காமனாக வருதுன்றதெல்லாம் மாற்றம் இருக்குமே தவிர யாருக்கு புற்றுநோய் வந்தாலும் அந்த புற்றுநோய்க்கு இதுதான் டோஸ், அந்த டோஸ் எதுவும் மாறாது. ஸோ ரேடியேஷன் வந்து இது இப்போ எப்படி நார்மல் மாத்திரை மருந்து கொடுக்குறோம், இப்போ சுகர் மாத்திரை இதுதான் அளவு அப்படின்னு அது எல்லாருக்கும் காமனோ அதே மாதிரி தான் ரேடியேஷனும். ஸோ அந்த கட்டிக்கு தகுந்தாப்பில் தான் டோஸ் மாறுமே தவிர ஆண் பெண்களுக்கு தனியாலாம் டோஸ் மாறாது. ஓகே சார். இப்போ வயதானவர்களுக்கு இந்த ரேடியோ தெரப்பி அப்படின்றது அவங்களுக்கு அந்த ரேடியோ தெரப்பி ரெஃபர் பண்ணுவீங்களா, இல்லை அது பண்ணால் அவங்களுக்கு எப்படி சார் உடம்பு எப்படி சார் ஒத்துழைக்கும்? இப்போ ரேடியோ தெரப்பிக்கு வந்து இதுதான் ஏஜ்ன்ற கட் ஆஃப் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு 3 வயசுக்கு கீழே அவ்வளோவா நம்ம ரேடியேஷன் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க வளர்ச்சிகள் பாதிக்குமேன்னு சொல்லிட்டு. மற்றபடி இதுக்கு ஹையஸ்ட் ஏஜ் கட் ஆஃப் எதுவும் கிடையாது. 80 85 வயசு 90 வயசில் கூட ரேடியேஷன் கொடுக்கலாம். ஆனால் நம்ம எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் முதல்ல செக் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பேஷண்ட்டுக்கு. இப்போ 30 வயசு பேஷண்ட்டே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கலாம் அவங்க கட்டினால். அதே 75 வயசு பேஷண்ட்டு கட்டியோட நல்லா இருக்கலாம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ரேடியேஷன் கொடுப்போம். ஸோ ஏஜ் கட் ஆஃப்ன்றது கிடையாது, பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது, இல்லை ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரேடியேஷன் இப்போ வந்து நம்ம ரொட்டீனாக நம்ம 25 நாளில் கொடுக்குற ரேடியேஷனை 15 நாளில் கொடுக்கக்கூடிய அதாவது டோசஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அதாவது ஹைப்போ ஃப்ராக்ஷனேஷன் சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஒரு கட்டிக்கு 25 நாள் வைக்கிறோன்னா அதை நம்ம கொஞ்சம் ஹைப்போ ஃப்ராக்ஷனேட் பண்ணுவோம். அதாவது 5 வாரம் போகிற சிகிச்சையை ஒரு 3 வாரத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்குறது, ஏதாவது கொஞ்சம் டோஸ் குறைச்சி கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்குறது. இல்லை போயிட்டு இருக்கும்போதே பேஷண்ட்டுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக வந்ததுன்னா நம்ம அந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பிளானை மாற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் மெயினாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஏஜ் நமக்கு வந்து வயசு அதில் வருது. ஓகே சார். ஸோ இப்போ இந்த கதிர்வீச்சு சிகிச்சை அப்படின்றது நார்மலாக நம்ம ரேடியோ தெரப்பி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் சார். இதை தாண்டி அறுவை சிகிச்சையில் இந்த ரேடியோ தெரப்பி அப்படின்றது இருக்குங்களா சார்? அறுவை சிகிச்சைன்றது வந்து அது ஒரு மொடாலிட்டி. அதாவது இப்போ எப்படி நம்ம கீமோதெரப்பி கட்டிகளுக்கு ஒரு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி ஒரு சிகிச்சையோ அதே மாதிரி அறுவை சிகிச்சைன்றது அது தனி வைத்தியம். அதாவது கட்டி இருந்ததுன்னா அந்த கட்டியை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கிறது. ஸோ அது மாதிரி தான் இருக்க தவிர்த்து அங்கே நம்ம ரேடியேஷன் வந்து அதாவது இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம், IORT. அது வந்து இப்போ வந்து நமக்கு ரிசர்ச் வடிவத்தில் தான் இருக்கே தவிர்த்து நம்ம இன்னும் செயல்முறையில் நம்ம அதை இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கலை. அது எப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கட்டி எடுத்த பிறகு அப்பயே நம்ம ரேடியேஷன் கொடுத்துட்டு அந்த ஆப்ரேஷனை மூடுறது, அந்த மாதிரி அது எல்லாமே இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரிசர்ச் இதில் தான் இருக்கே தவிர்த்து இன்னும் நம்ம நடைமுறைக்கு அது நம்ம கொண்டு வரல. சரிங்க சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் குறித்து நிறைய விஷயங்கள் சார் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறையில் என்னென்ன மாதிரியான நியூ அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் சார். முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம 2D ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி 3Dயில் பேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதாவது அதான் சொன்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அப்போ அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3Dலே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆகி நம்ம IMRT டெக்னிக்ஸ், அதாவது இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது கட்டி எப்படி இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்தாப்புலேயே நம்ம ரேடியேஷன் கொடுக்குறது. அப்படி நம்ம கொடுக்கும்போது அது பக்கத்தில் உள்ள செல்கள்லாம் நார்மல் செல்கள் ரொம்ப கம்மியான டோஸ் தான் ரிசீவ் பண்ணும். அது மூலமாக நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாகும். அதுலேயே இன்னும் அட்வான்ஸ்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீரியோ டாக்ஸி, அதாவது ரொம்ப துல்லியமாக கதிர்வீச்சு வைக்கக்கூடிய சிகிச்சை, SRS SBRTன்னு சொல்லுவோம்.
ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி ஆர் ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பி SBRTன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இன்னும் ரொம்ப அதிகமாக போயிட்டு, அதாவது நம்ம ஒரு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன 3 மில்லிமீட்டர் சின்ன சின்ன கட்டிகளை கூட நம்ம ரொம்ப துல்லியமாக நம்ம அந்த ரேடியேஷன் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரேடியோ தெரப்பியில் நம்ம ஹை டோசஸை வந்து நம்ம ஒரே நாளில் கொடுக்குறதோ இல்லை 3 நாள் 5 நாள், அதாவது நம்ம ரொட்டீன் சிகிச்சை பார்த்திங்கன்னா 20 நாள் 30 நாள் அந்த மாதிரி போகும். பட் இந்த மாதிரி தெரப்பி நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது அது ஃபுல் டோசஸை நம்ம ஒரே நாளில் கொடுக்குறது இல்லை 2 நாள் 3 நாளில் கொடுக்குறது, அதாவது அது பக்கத்தில் உள்ள செல்கள் பாதிப்படையாமல் இருக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். இது அட்வான்ஸ்மெண்ட். அதே மாதிரி புரோட்டான் தெரப்பி அது இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ நார்மலாக நம்ம கொடுக்குற கதிர்வீச்சு எல்லாமே எக்ஸ்ரேஸ் மூலமாக கொடுக்குறது, அதாவது ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது புரோட்டான்ஸ்ன்றது ஃபோட்டான்ஸை விட வேறு. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உடம்புக்குள்ளே நல்லா ட்ராவல் ஆகி ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய கட்டிகளை கூட ரொம்ப துல்லியமாக வைத்தியம் பார்க்கும். அதாவது இப்போ மூளை பகுதியில் ரொம்ப டீப்பாக ஒரு கேன்சர் இருக்குது, இல்லை வந்து நம்ம ஸ்பைன் பகுதியில் ரொம்ப டீப்பாக கேன்சர் இருக்குன்னா, அதாவது டீப்புனா அந்த உள்ள ரொம்ப நுண்ணியமான இடத்துல இருக்குன்னா, அப்போ இந்த புரோட்டான் தெரப்பிலாம் யூஸ் பண்ணுறது மூலமாக அது நார்மல் நல்லா உடம்புக்குள்ளே ட்ராவல் ஆகி அந்த கட்டிகளுக்கு மட்டும் கதிர்வீச்சு போயிட்டு அது எக்ஸிட் ஆகுறதுமே ரொம்ப கம்மியாக எக்ஸிட் டோஸ் வரும். அதாவது நார்மலாக கதிர்வீச்சு போகிறோன்னா நம்ம அது ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் அந்த ரேடியேஷன் கொஞ்சம் டோஸ் பட்டுட்டே தான் கட்டிக்கு போகும். ஆனால் புரோட்டான் தெரப்பிங்கும்போது அப்படி கிடையாது. ஃபோக்கஸ்டாக உள்ளே போயிட்டு கட்டி இருக்கிற இடத்துல மட்டும் அந்த ரேடியேஷனை கொடுத்துட்டு அப்படியே எக்ஸிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். அதனால தான் இந்த புரோட்டான் தெரப்பின்றது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம பரிந்துரைப்போம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வளரும்போது அந்தளவு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ மூளை பகுதியில் கொடுக்கும்போதோ இல்லை ஸ்பைன் பகுதியில் கொடுக்கும்போதோ, இப்போ நார்மலாக சைடேஷனில் இருந்ததுன்னா நம்ம அந்த ஞாபக மறதி அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வரலாம், இல்லை வளர்ச்சி குறையிறது, நம்மளோட எண்டோக்ரைன் அந்த சுரபிகள் அது அஃபெக்ட் ஆகிறது, அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். பட் புரோட்டான் தெரப்பி நம்ம ஃபோக்கஸ்டாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அதனால் இந்த மாதிரி புரோட்டான் தெரப்பி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மெயினாக குழந்தைகளுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி ரொம்ப டீப்பாக இருக்க டியூமர்ஸ் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி சிகிச்சைகள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி வந்து நம்ம இப்போ ரொட்டீனாகவே நம்ம கேன்சரை வந்து ஸ்டேஜ் பண்ணுவோம் 1 2 3 4. அதாவது 1னா நல்ல ஸ்டேஜ், 4னா ரொம்ப வளர்ந்த ஸ்டேஜ், பக்கத்தில் பரவுன ஸ்டேஜ். எப்பயுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டி பரவி இருந்தால் அதுக்கு வந்து முழு தீர்வு கிடையாது, கட்டுப்படுத்த மட்டும் தான் முடியும். அதாவது கட்டுப்படுத்துகிற சிகிச்சை தனி, அதாவது பாலியேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். குணப்படுத்துறது கியூரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். கட்டி பரவி இருந்தாலே அதை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியாது. கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது அவங்க வாழ்நாள் அதிகப்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் தான் சொல்லுவோம். இப்போ அட்வான்ஸ்மெண்ட் மூலமாக இப்போ நான் சில கட்டிகள் ஏதாவது 1-2 இடத்துக்கு பரவி இருக்குது, இல்லை ஒரு 5 இடம் வரைக்கும் கம்மியாக பரவி இருக்குன்னா நம்ம அந்த இடங்களையுமே நம்ம வந்து க்யூரேட்டிவ் தெரப்பியாக கொடுக்குறோம். அது கட்டி பரவி இருக்குது ஆனால் மினிமமாக பரவி இருக்குது அப்படி நம்ம எடுத்துகிட்டு ஆலிகோ மெட்டாஸ்டேட்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு பரவன இடத்துல கூட நம்ம வந்து இப்போ நம்ம கதிர்வீச்சு செலுத்துறது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வயிற்றில் வர கட்டி வந்து ஒரு எலும்புக்கு பரவி இருக்குது இல்லை மூளைக்கு பரவி இருக்குன்னா நம்ம அந்த இடத்தையுமே, அதாவது பரவன இடத்தையுமே நம்ம க்யூரேட்டிவ் டோஸ் மூலமாக நம்ம இந்த SRS SBRT மூலமாக ட்ரீட் பண்ணுறோம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பரவன கட்டிகள் கூட எப்படி ஒரு பரவாத கட்டிகளுக்கான ஒரு வாழ்நாள் எவ்வளோ தூரம் வருமோ அந்தளவு நம்ம இதையுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாளுக்கு நாள் நம்ம கேன்சரில் வரக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த அறிவியல் வளர்ச்சி கண்டிப்பாக வந்து இதில் அதிகமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா சார்? ஆமாங்க. ஸோ நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? அரியாங்குப்பத்துலேருந்து கணேசன் பேசுகிறேன் மேடம். கணேசன் சார், உங்களோட சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். லெக்கிமியா, அதாவது ரத்த புற்றுநோய் வந்தாக்கா கடைசி முடிவு வந்து அது டெத் தானே சார்? அதாவது அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு கீமோதெரபி பண்ணினாலும் வந்து கடைசி அதாவது டெத், ஐ மீன் அவங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்காத கேட்குறேன். அப்படின்னு இல்லைங்கய்யா. இப்போ நம்ம எந்த ஒரு கட்டி இப்போ நீங்கள் ரத்த வகை புற்றுநோய் எடுத்துக்கிட்டாலுமே அது நம்ம ஆரம்பத்தில் நம்ம ரிஸ்க்கு, அதாவது அது எந்த ரிஸ்கில் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அது லோ ரிஸ்கா இல்லை ஹை ரிஸ்கான்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி செலுத்துவாங்க. ஸோ எல்லா புற்றுநோயுமே அது டெத்துன்றது கிடையாது. நம்ம ஹை ரிஸ்காக இருந்தால் கூட அது க்யூர் பண்ணக்கூடிய வியாதிகள் இருக்குது. இப்போ அந்த நவீனத்துல வந்திருக்குது டெக்னிக். அது வந்து இது முழுவதுமே கீமோதெரப்பி தான். கீமோதெரப்பி வந்து அது மருந்துகள், அதாவது புது புது மருந்துகள் வந்திருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் எதாக இருந்தாலும் அந்த கட்டி வந்து நமக்கு எப்படி அந்த இதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகுன்றது முக்கியம். அது 3 மாதத்துலேயே தெரியும் அந்த கட்டி வந்து அந்த மருந்துக்கு ரெஸ்பாண்ட் ஆகுதா இல்லையான்றது. நல்ல ரெஸ்பாண்ட் ஆச்சுன்னா அது முழு தீர்வு கிடைக்கும். இப்போ அந்த மருந்துக்குமே ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா அடுத்தடுத்த மருந்து முயற்சி பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு, அதாவது சில கட்டிகள் வந்து அது உருவாகும் போதே அந்தளவு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எந்த சிகிச்சை கொடுத்தாலுமே அந்தளவு நம்ம வந்து பயன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு கட்டியுமே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே அது வெவ்வேறு மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை பார்க்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணாலும் அது தீர்வு கிடையாதா? அது ஆக்சுவலாக கீமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அது ரிஸ்க்கை பொறுத்து தான். அந்த மாதிரி இப்போ நல்ல ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு அதுதான் முழு தீர்வு. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான். தீர்வு கிடையாதுன்னு கிடையாது. ஒவ்வொரு பேஷண்ட்டோட கட்டியோட தன்மை அது எவ்வளோ ரெஸ்பாண்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அதோட முழு இது நமக்கு கிடைக்கும். இப்போ பிரெயின் டியூமர்னாக்கா அது வந்து கேன்சர் தானே டாக்டர்? பிரெயினில் கட்டி வருதை நம்ம காமனாக டியூமர்னு சொல்லுவோம். அதை அறுவை சிகிச்சை பண்ணி அது பயாப்சி பண்ணி பார்த்த பிறகு தான் அது கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியான்னு தெரியும். அது கேன்சரஸ் செல் அதில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான். ஆமாம், அதுக்கு நம்ம பயாப்சி பண்ணணும். அதாவது அறுவை சிகிச்சை அந்த கட்டியை வெளியே எடுத்து அதை மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்து அது நார்மல் கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குரிய வைத்தியம் நம்ம பண்ணுவோம். கடைசியாக வந்து டாக்டர், அதாவது இப்போ புற்றுநோய் வருதுல்ல, அது வந்து முன்னாடியே சிம்டமே இல்லாமல் வருமா? முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஏதாவது ப்ரிகாஷனாக ஏதாவது எடுத்துக்க முடியுமா? மெடிகேஷன் எடுத்துக்க முடியுமா? ஆமாங்க ஐயா, அதுதான் நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயெல்லாம் காமனாக வருது. அதுக்கு நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ், அதாவது முன்னாடியே கண்டறிதல் முகாம்கள் நிறைய நடக்கும். இப்போ 18 வயசுலேருந்தே அது ஆரம்பிக்கும். இப்போ இது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு 30 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். அதிலெல்லாம் பங்கேற்று அந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கிறது. இப்போ சிம்டம்ஸ் வந்து நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நுரையீரல் புற்றுநோய் வந்ததுன்னா நம்ம சளியில் சிலதாக ரத்தம் வரலாம். அது வந்தோடனே பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா நம்ம உடனடியாக நம்ம டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சிம்டம்ஸ் இல்லாமலேயுமே நமக்கு இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம கட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து அசால்ட்டாக விடக்கூடாது, கொஞ்சம் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. காலையில் டாக்டர், அதாவது வயலில் இது பண்ணும்போது எச்சில் துப்பும் போது அதில் கொஞ்சோண்டு தீற்றல் மாதிரி ரத்தம் வருது. அதை நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அது வந்து உள்ளார ரத்த குழாய் வந்து வெடிக்கிறதுனால, சின்ன சின்ன ரத்த குழாய் வெடிக்கிறதுனால வருது சார் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் சிம்டம் கிடையாது. அதான் இப்போ நார்மலாக அந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து முதல்ல டிபி நோய் இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சளியில் ரத்தம் வருது இந்தியாவில் ரொம்ப காமன் வந்து நம்ம காச நோய் தான். ஸோ அதை நம்ம சளி டெஸ்ட் கொடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக எக்ஸ்ரே மாதிரி எடுத்து நுரையீரல் படங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு அது என்ன, அது நார்மலாக தான் வருதா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்றது நமக்கு தெரியும். அதனால எந்த சிம்டம்ஸ் வந்தாலும் பயப்பட தேவையில்ல. நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அதுக்குரிய டெஸ்ட்டுகள் பண்ணணும். ஆரம்பத்தில் இருந்தது, அதுக்கு பிறகு அந்த கோல்டு டேஸில் அதுக்கப்புறம் நின்றுச்சு டாக்டர். சரிங்க ஐயா. அது வந்து சில பேருக்கு ரொம்ப சளி இருமல் இருந்தால் கூட அந்த மாதிரி வரலாம். ஸோ அது தொடர்ச்சியாக இருக்குன்னா நம்ம பார்க்கணும். நன்றி டாக்டர். நன்றிங்க ஐயா. நன்றி. FM ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கதிர்வீச்சு சிகிச்சைகள் முறைகள் குறித்து நிறைய விஷயங்கள் சார் வந்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியும் நெருங்கிட்டோம் சார். இப்போ இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் குறித்து நம்ம நேயர்களுக்கு என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ மக்களுக்கு வந்து இப்போ நார்மலாக இப்போ கதிர்வீச்சு சிகிச்சைனா அது நிறைய பேர்த்துக்கு இன்னும் அது என்னன்றது தெரியாமல் தான் இருக்குது. இப்போ நார்மலாக கதிர்வீச்சு சிகிச்சைனா அவங்க வந்து கரண்ட் தெரப்பி அந்த மாதிரி தான் நார்மலாக சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. கதிர்வீச்சு சிகிச்சைன்றது அதுவுமே ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனு சிடி ஸ்கேனுன்ற மாதிரி தான். நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம கட்டியை குணப்படுத்த நம்ம முயற்சி பண்ணுறோம். இது கட்டிக்கு புற்றுநோய்க்கு பண்ணக்கூடிய இந்த கீமோதெரப்பி, ஆப்ரேஷன் சர்ஜரி தெரப்பி மாதிரி இது ஒரு முக்கியமான தெரப்பி தான். ஸோ இதை நினச்சி பேஷண்ட்ஸ் யாரும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அவங்களோட நோய்க்கு, அந்த புற்றுநோய்க்கு அந்தந்த ஸ்டேஜுக்கு இதுதான் ரேடியேஷன் தெரப்பி இருந்ததுன்னா அதை நார்மலாக மீன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு அந்த டாக்டர்ஸை வந்து மீட் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அவங்களாவே பயத்தை வளர்த்துக்கிறது இல்லை இன்னொரு பேஷண்ட் பக்கத்தில் கேட்டு இல்லை நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி தவறான மெசேஜஸை எடுத்துக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அவங்க தைரியமாகவே எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவு நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸோ இல்லை சர்வைக்கல் கேன்சர்ஸோ பிரெஸ்ட் கேன்சர்ஸோ இது 3 தான் இந்தியாவில் ரொம்ப காமன். அந்த கட்டிகளுக்கு நம்ம ரேடியேஷன் தெரப்பி கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்டுக்குமே மீன்ஸ் அந்த ஸ்டேஜை பொறுத்து ஒரு 2/3 ஆஃப் பேஷண்ட்ஸ், அதாவது ஒரு 10ல் 7 பேருக்கு கதிர்வீச்சு சிகிச்சை தேவைப்படும். ஸோ அது நம்ம போயிட்டு தான் இருக்குது. அதனால் இது ஒன்றும் புது தெரப்பி கிடையாது. இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது ரொம்ப பழமையான தெரப்பி தான். இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையாவே வந்துருச்சு. ஸோ பேஷண்ட்ஸ் யாரும் அதுக்கு பயப்பட வேணாம். அவங்க நேராக வந்து அவங்களோட ஏரியாவில் எங்கே கதிர்வீச்சு சிகிச்சை இருக்கோ அந்த கட்டிக்கு அதுதான் வைத்தியம்னா அவங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அவங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இது மூலமாக நம்ம என்னென்னா புது
ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பரவண கட்டிகளுக்கு கூட இப்போ க்யூரேட்டிவ் தெரப்பி வந்துருச்சு, குணப்படுத்தக்கூடிய தெரப்பி வந்துருச்சு. ஸோ பேஷண்ட்ஸ் அவங்களா எதாவது நினச்சி பயந்துட்டு இல்லாமல் அவங்க நேராக வந்து அவங்க புற்றுநோய் மருத்துவரை அணுகி ரேடியேஷன் தெரப்பி தான் அதுக்கு ஒரு வைத்தியம் இல்லை, அது ஒன் ஆஃப் த வைத்தியமாக இருந்தது, அது ஒரு வைத்தியமாக இருந்ததுன்னா அவங்க வந்து தைரியமாக எடுத்துக்கலாம். பயப்படணுன்ற அவசியம் இல்லை. எல்லா ஒரு நோய்களுக்குமே அதுக்கான தீர்வுன்றது இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களா தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் வீட்டில் இருந்துட்டு கட்டி நல்லா முத்தின பிறகு வருவாங்க, நல்லா பரவன பிறகு வருவாங்க, அப்படிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா வகையிலையுமே முக்கியமாக புற்றுநோய் வகைகள், புற்றுநோயாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய சிகிச்சை முறைகளாக இருந்தாலும் சரி, நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அந்த அட்வான்ஸ்மெண்ட்டுமே எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா அதிக க்யூரேட்டிவ், அதாவது அதிக கண்ட்ரோல், புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கக்கூடிய விதமாக தான் அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. அதுதான் வைத்தியம்னா தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் குறித்து எங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க மேடம்.